அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் தமிழகத்தில் பதிவாகி இருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கடந்த தேர்தலில் இதே நேரத்தில் 26.29% வாக்குகள் பதிவாகி இருந்தன. தற்பொழுது 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த தேர்தலில் இதே நேரத்தில் 26.29% வாக்குகள் பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. காலை 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் ராஜேஷ், இது குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். 11 மணி நிலவரப்படி எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, கடந்த தேர்தலில் இதே நேரத்தில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உங்களிடம்? நிச்சயமாக 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அந்த தேர்தல் அப்டேட் என்பது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மாவட்ட வாரியாகவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக நாம் பார்க்கும்போது ஈரோடு மாவட்டத்திலே காலையிலிருந்தே தொடர்ந்து வாக்குப்பதிவு என்பது கூடுதலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 11 மணி நிலவரப்படி ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 41% பதிவாகி இருக்கின்றது. மற்ற மாவட்டங்களில் சராசரியாக 37, 38, 39 வரை கூட இருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் 41% வாக்குப்பதிவு இருப்பதை பார்க்க முடிகிறது. மயிலாடுதுறையில் சற்று பின்தங்கி 35% இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய சீர்காழி தொகுதியிலே 34%, மயிலாடுதுறை தொகுதியிலே 34, பூம்புகார் தொகுதியிலே 36% என்று வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. கடைக்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்டமாகிய கன்னியாகுமரி மாவட்டம், அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோயிலில் 35% வாக்குகளும், குளச்சல் தொகுதியிலே 33%, பத்மநாபபுரம் தொகுதியிலே 35%, விளவங்கோடு தொகுதியிலே 35, கிள்ளியூர் தொகுதியிலே 32% என்று ஒட்டுமொத்த கன்னியாகுமரியினுடைய வாக்கு சதவீதம் 11 மணி நிலவரப்படி 34% பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் 37% பதிவாகி இருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில 37.17% வாக்கு சதவீதம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாக்குப்பதிவு நிலவரங்களை நாம் தொடர்ந்து நியூஸ் தமிழ் மூலமாக துல்லியமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் ஒட்டுமொத்த மாநிலத்தில் எவ்வளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில்